யாரும் தோட்டத்துல கரும்பு கொடுக்குறோம். திருட்டுத்தனமாவா கரும்பு ஓடிக்கிறேன்? இப்ப நீங்க கைப்பிடிக்கிறது மட்டும் திருட்டுத்தனம் இல்லையா? திருட்டு கரும்பு இன்னைக்கு தாக்கம் இல்ல இன்னைக்காதாக்கும். கரும்பு மட்டும்தானா இல்ல இதுவுமா? ரெண்டும்தா. இதுவும் எச்சில் பட்ட கரும்பு தானே? ஆமா. ஐயோ, அது எச்சிப்பட்ட கரும்புங்க. முடிஞ்சா என் கையில இருந்து புரிஞ்சுக்க. யோ, என்னைய ஜொல்ல ஒழிக்கிட்டு பாக்குற? இந்த உலக்கையாலே அடிச்சு கொன்னுடுவேன். அதெல்லாம் இத்தனை கஷ்டப்பட்டு குத்துறையே. என்னையா குத்தாத, ஏன் நீ குத்துறது என்ற நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. தூக்காத, குத்தாத, சுத்தாத, சுத்தாத. ஏயா நீ சுத்துறது என் தலையை சுத்துற மாதிரி உன்னோட இருக்கு. பெரிய தொல்லையா போச்சு. இங்க ஒண்ணு வருது. என்ன பண்ண போதோ? என்னையா தீட்டிக்கிட்டே வர? இல்ல, சேவ் பண்ணும் போது ஒருத்தர் தப்பிச்சுட்டாரு. அதுக்கு இங்க வந்தா? அதான் உன் வீட்டு வழியா வந்தாரான்னு பாக்க வந்து. எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. இங்க ஒண்ணு இருக்கு, வேணா இழுத்துட்டு போ. இருக்கா? அது என்ன நாயா இழுத்துக்கிட்டு போறதுக்கு? ஓ, நாயரு. ஆமா, இவன் பெரிய நாயர். யோ, இங்கே இருக்க, போய் கூட. யோ நாயரே, எந்தா? நான் தொழில் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. என் தொழிலே மறந்துடும் போல இருக்கு. அதனால உன்னை கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு சேவை பண்ண போறேன். அதுக்கு இந்த திருவாண்டம் கிடைச்சதா? அதல்ல. அல்லா என்னது? அதை நீங்க எடுத்துக்கிட்டியா? யாருதான் யாரு எடுத்துக்கிட்டா என்னையா? என்ன வேலை செய்ய விடுங்க. குட்டிக்கு டிராவல் கொடுக்கார போய். என்னது? வீடு பூட்டி இருக்கு. இங்க போயிருப்பாங்க. எழுத்து விட்டு சரசா கிட்ட கேட்டு பாப்போம். நம்ம கேப்பையா? அட பேப்பையில நீ இன்னும் திருவனந்தபுரம் போய் சேரலையா? இங்க எதுக்கு வந்த? அது அல்ல, என் கண்ணம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. யானி விட வந்து சரசன் நான் பால் பண்ணைய வச்சிருக்கு. அது அல்ல, நீ குத்தி இத்தனை கஷ்டப்பட்டு குத்துறது யான் ஹெல்ப் செய்ய. அதுக்கு இருக்க உடம்புக்கு ஊருக்கே குத்தி கொடுக்கும். நீ ஒண்ணும் ஹெல்ப் செய்ய வேண்டாம். ஹெல்ப் இதுல இங்கிலீஷ் வேற. ஆல் த லாங்குவேஜ் ஐ வில் ஸ்பீக். பிச்சிருவேன் பிச்சு. ஏமா வீடு பூட்டி இருக்க, சாவி எதுவும் கொடுத்துட்டு போனாங்களா? இதை எவ்வளவு சாக்கோல்? சாவி என் வீட்டு சாவி உங்ககிட்ட எப்படி? திருவாண்டம் மை ஹவுஸ் கீ. அடே கொன்னுருவேன், ஓடுறா. யான் இருக்கு நிலையில் யான் ஓட முடியுமா? இப்படி சுருண்டே போயிடுறேன். உருண்டே போ. ஐயப்பா போறான். ஐயப்பா ஏத்தி இருக்கான்ல சுருளுவான். ஏமா எங்க போயிருக்காங்க? அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டாங்க. சினிமாவுக்கா? நேரம் கட்ட நேரத்துல யாருக்குமே தெரியாம அடுத்த வீட்டுக்குள்ள போந்துட்டானா? இந்த மாதிரி விஷயத்துல என்கிட்ட கேட்டா வழி சொல்லி கொடுத்துருப்பேன்ல. யோ, நான் மச்சான் நிக்கிறேன்ல, சீக்கிரம் சொல்லக்கூடியா? இவர் போன மாசத்துல இருந்து உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். ராஜா, உங்களை இங்க இருந்து நான் பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? லட்சுமி, எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? ராத்திரி படுத்தா தூக்கமே வரதில்லை தெரியுமா? எப்ப உன்னை பார்க்க போறோன்னு விடிய விடிய முழிச்சிருந்து இப்ப உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா?
அதெல்லாம் இருக்கட்டும். எங்க வீட்டுல நம்ம கல்யாணத்துக்கு முழு சம்மதம் சொல்லிட்டாங்க. எப்போ பொண்ணு கேட்டு எங்க வீட்டுக்கு வர போறீங்க? அதான் சொன்னேன் லட்சுமி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 3வது மாசத்திலேயே நம்ம கல்யாணம்னு. லட்சுமி, யாரோ வரா மாதிரி தெரியுது. ஓடி போய் மறைஞ்சுக்கா. இது அவர் குரல் மாதிரி இருக்கு. கூட வேற யாரோ பொம்பளை குரல் கேக்குதே. ரத்தம் கசியுதே. ஒண்ணும் ஆகலையே. இல்ல. ஆமா, யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? யார்? நானா? யார் கூட இல்லையே. இப்ப சத்தியமா உண்மையே சொல்லல, நான் இந்த மரத்திலேயே தூக்கு போட்டு தொங்கிடுவேன். உன் மேல சத்தியமா சொல்ற ராசாத்தி, நான் தான் குரலை மாத்தி ஒரு பொண்ணு என் கூட பேசுற மாதிரி பேசினேன். என்ன நம்பு ராசாத்தி. பொண்ணு குரல்ல நீங்க பேசுனீங்களா? நீங்க போய் சொல்றீங்க, என்ன ஏமாத்துறீங்க. லட்சுமி, என் செல்ல ராசாத்தி, உனக்கு இவ்வளவு கோவம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி விளையாட்டுத்தனமா பேசியிருக்கவே மாட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். நீங்க அப்படி பேசுறீங்க. என்னது கண்ணை கச்சக்கிட்டு? நான் காலேஜ்ல படிக்கிறப்பவே பல குரல்ல பேசி மிமிக்ரே பண்ணுவேன். அந்த நினைப்புல தான் உங்ககிட்ட விளையாட்டுத்தனமா பேசிட்டேன். அது விபரீதமாயிருச்சு. என்ன மன்னிச்சிடு ராசாத்தி. விளையாட்டுக்கு கூட நீங்க ஒரு பொண்ணு கூட நட்பா இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. என்னால அதை தாண்டிக்கவே முடியாது. பட்டுன்னு உசுறு போனாலும் போயிடும். தூக்கி விடுறதுக்கு கூட வழி இல்லாம ஆழற ஏழை ஜாதி குடும்பத்துல பிறந்த பொண்ணுனா என் நம்பிக்கை ஒண்ணு தவிர சொத்து சொகுன்னு என்கிட்ட எதுவுமே இல்ல. என்ன ஏமாத்திராதீங்க, என்ன ஏமாத்திராதீங்க. என்னது பைத்தியக்காரத்தனமா பேசுற? காதலிக்கிறவங்க செத்து போறது ரொம்ப சுலபம். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்றதுதான் ரொம்ப கஷ்டம். ராசாத்தி, என் உயிர் உள்ளவரை உன்னை கண்கலங்காம காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை உனக்கு வேணும். அப்பதான் நல்ல காதலர்களா மட்டும் இல்ல, நல்ல கணவன் மனைவியாவும் வாழ முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை காதலியா மட்டும் இல்ல, மனைவியா நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நீங்க எவ்வளவு சந்தோஷமா வந்திருப்பீங்க. நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு அதுக்கு எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. அப்பதான் என் மனசு ஆறும். தண்டனை தானே? கண்டிப்பா தரேன். என் ஞாபகத்தமா இந்த கொலுசு ரெண்டும் எப்பவும் காலிலேயே இருக்கணும். இத என்னைக்குமே கழட்ட மாட்டியே. சாமி சத்தியமா இதை நான் என்னைக்குமே கழட்ட மாட்டேங்க. அப்படி என்னைக்கு நான் கழட்டேனோ அன்னைக்கு உங்க ராசாத்தி செத்து போயிட்டான்னு நினைச்சுக்குங்க. உங்க நினைப்பு, உங்க ஞாபகம் என்னைக்கும் என் மனசுல இருந்துட்டே இருக்கும்.